என் கூட நீ எப்பயாச்சும் தான் வந்து பேசுகிற. ஆ என்ன உண்மையாவா? நான் பார்த்து சொல்லு. மிஸ் பண்ணு. ஆ வணக்கம் நண்பர்களே. ஃபஸ்ட்டு கிளிப்பை பார்த்தீங்களா? தம்பி என்னை மிஸ் பண்ணுவானா இன்றைக்கி வந்து சொல்லிட்டு போனான். நான் ஆல்ரெடி அவன்கிட்ட சொல்லியிருந்தேன், தம்பி நான் ஊருக்கு போகிறேன்டான்னு. ஆனால் நான் உங்களை மிஸ் பண்ணுவேண்ணா, நீங்கள் போகாதீங்க இங்கே இருங்க அப்படின்றான். ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு நண்பர்களே. அதாவது கோயம்புத்தூரில் உண்மையாக நம்மளை ஒருத்தன் நேசிக்கிறானா தம்பி தான் போல். மிஸ் பண்ணுறான்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறான். சந்தோஷமாக இருந்துச்சு. சரி வாங்க கதைக்குள்ளே போவோம் நண்பர்களே. எப்போதும் போல் கிரவுண்டுக்கு கிரிக்கெட் விளையாட போனேன் நண்பர்களே. ஃபஸ்ட்டு கிரவுண்ட்லேயே உட்காந்துருந்தேன். ஆள் யாரும் வரலன்ட்டு கொஞ்சம் நேரம் ஒர்க் அவுட் போட்டுருந்தேன். அதாவது HIIT ஒர்க் அவுட் போட்டுருந்தேன். பார்த்தா அவங்க 2வது கிரவுண்டில் செட்டிங்கை போட்டு ஃபீல்டிங்கை செட் பண்ணி பேட்டிங் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. கால் பண்ணி எங்கடா இன்னும் காணுமேன்னு கேட்குறாங்க. ஆனால் நான் மொதல் கிரவுண்டில் இருங்க வந்துடுறேன்ட்டு இங்கே எல்லா ஒர்க் அவுட்டையும் பக்காவாக முடிச்சுட்டு கிரவுண்டை தேடி போன நண்பர்களே. போகும்போது என்னோடய வண்டியில் கிளச்சு பேருக்கு அறுந்துடுச்சு. ஃபஸ்ட்டு சங்கடமாக நேராக போனேன். டீமானால் சிட்டிங்காக உட்காந்துருக்கா, அங்கே பாருங்கள் விளாண்டுட்டுருங்க. போன உடனே நம்ம பக்காவாக உட்காந்துட்டோம். ஏன்னா நம்ம பேட்டிங்கு நண்பர்களே. ஒரு நிகழ்வான செயல் நடந்துருச்சு இன்றைக்கி. என்னன்னா எல்லாருக்கும் நான் ரீல் பண்ணுறது தெரிஞ்சிருச்சு நண்பர்களே. அதாவது கண்டென்ட் பண்ணுறது தெரிஞ்சிருச்சு நண்பர்களே. எல்லோரும் பார்த்து நல்லா கேட்டாங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு வீடியோ எடுப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த அண்ணா கண்ணு கூட காமிப்பாங்க பாருங்கள். அதாவது நான் வீடியோ எடுக்கிறது எப்பட்றான்னு கேட்டுருந்தாங்க. அதாவது வீடியோ எடுக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க நண்பர்களே. அதான் கதை, வேறு ஒன்றும் இல்லை. கிளச் பேக் இருந்துருச்சுன்னு சொன்னல, அதை வாங்கிட்டு அப்படியே ஆயில் மாற்றலான்ட்டு வண்டியை கொண்டு போய் ஒர்க் ஷாப்பில் கொடுத்து ரிட்டன் வர சொல்ல காலை உணவை முடிச்சிட்டேன் நண்பர்களே. காலை உணவை முடிச்சுட்டு ரிட்டன் எடுக்கலான்னு போனேன். அப்போ இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. அதாவது இண்டிகேட்டர் மாட்டணும், சில பல வேலையே இருக்குதுன்னு மறுத்திருவே வண்டியை அவர்கிட்டே கொடுத்துட்டு வாக்கிங்கிலே வந்த நண்பர்களே. அதாவது வாக்கிங்கிலே வர சொல்லலாம் நிறையா தோணிச்சு. அதாவது இந்த ரோட்டில் இதுக்கப்புறம் நம்ம வரப்போகிறது கிடையாது, 4-5 நாள் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு ஒரு மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம எப்போதும் பழைய ரூமில் கருப்பு காப்பி போடுவோம்ல, அந்த கடையில் போய் ஒரு கருப்பு காப்பி போட்டு நேராக ரூமுக்கிட்ட வந்த நண்பர்களே. ரூமுக்கிட்ட வரல, ரூமுக்கிட்ட வரத்துக்காண்டி யோசிச்சுக்கிட்டே வந்தேன். வரும்போதே ட்ராக்கை தாண்டி தான் வரணும். அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் கிராஸ் ஆகி வந்த நண்பர்களே. மிக அருகில் வந்துட்டாப்புல ட்ரெயின். நேரம் காலியாக இருப்பேன். தம்பியை பார்த்துருக்க முடியாது அடுத்த வீடியோவில். ஏதோ தப்பிச்சிட்டேன். சரின்ட்டு நைட்டு போல் ஒரு வண்டி எடுக்கலாம் போகிறேன். கீர் லாக் ஆகிடுச்சு நம்ப. அதாவது கலண்டு வந்துருச்சு. இதை ரெடி வேறு பண்ணணும். என்ன கதைனே ஒன்றும் புரியல நம்ப. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, பாய்.